மாடிஃபைடு காருன்னு சொன்னாலே ஒரே ஒரு கார் மாடல் தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். அது என்ன காருன்னு தெரிஞ்சா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த கார் தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அது என்ன கார் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். வெயிட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுவாங்க. இப்போ வாங்க வீடியோ போலாம். இந்த கார்ல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டியோட பாடி கிட் இருக்கு பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா சென்னையிலே இந்த கார்ல மட்டும்தான் இந்த பாடி கிட் வந்து ஸ்பெஷலா ரெடி பண்ணி மாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வண்டி பாருங்க எப்படி சூப்பரா இருக்கா. ஸ்பூன் சைட் மிரர்ஸ் அண்ட் வந்து பசாட் ஹெட் லாம்ப்ஸ் எல்லாம் போட்டு வண்டி அப்படியே ஸ்டன்னிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இது வந்து ஒரு 2008 மாடல் 2008 சிவிக் தான் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்றதுக்கு வந்து வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா சிவிக் ஓனர்ஸ்லாம் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணாம ஒரு வண்டியை வந்து ஒரு கார் என்தூசியாஸ்ட் வந்து ஒரு சிவிக் வச்சிருந்தாலே அவங்கள வந்து ஒரு கார் என்தூசியாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு காரை வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரெடி பண்றதுதான் சிவிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிவிக் வந்து ஒரு கார் மட்டும் இல்லைங்க, ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்பையில இருந்து இப்போ வரையும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான வந்து ஒரு ஸ்போர்ட் கார் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஞாபகம் வருது சிவிக் தாங்க. அதுதான் வந்து ஃபுல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கவே ஸ்டன்னிங் லுக்ல வந்து நமக்கு வந்து பில்ட் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பசாட்டோட ஹெட்லாம்ப்ஸ் தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இது வந்து காரோட லுக்கை வந்து நல்லா பில்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஏர் இன்டேக் மாதிரி தெரியும். அந்த மாதிரி வந்து இந்த பானட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணி ஃபுல்லா வந்து பிங்க் கலர் வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பியானோ பிளாக் தீம் ஃபினிஷிங்ல வந்து இந்த காருக்கு வந்து பெர்ஃபெக்டான வந்து ஒரு மேட்ச் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். வித் வந்து இந்த பம்பர்ஸ் பாருங்க, பம்பர்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்போர்ட்டியரா இங்க வந்து நல்லா வந்து ஒரு ஏர் இன்டேக் மாதிரி லைக் வந்து ஏர் கேப் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸ் கார் அப்படின்றதுனால காத்தை கட் பண்ணி போறதுக்கு இந்த கார் வந்து பர்ஃபெக்டா வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து ஃப்ரண்ட்ல இருந்து எங்க இருந்து பார்த்தாலும் காரை பாக்குறதுக்கு ஒரு ரியல் ஸ்போர்ட் கார் மாதிரியே அப்படியே சூப்பரா மாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டக்கு நீங்க வாங்கல, இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் அலாயில இருந்து இதை வந்து மாத்திருக்காங்க. 15 இன்ச்சஸ்ல இருந்து 17 இன்ச்சஸ்க்கு வந்து இதை வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. பிளாக் கலர் அலாய் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த பிங்க்குக்கும் இந்த பிளாக்குக்கும் வந்து செம்ம காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏடி அலாய்ஸ் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வண்டியில. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாடி கிட்லாம் வந்து எங்க இருந்து சோர்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ஒரு கேரளால வந்து இந்த பாடி கிட்லாம் வந்து சோர்ஸ் பண்ணி நமக்கு வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. இதோ இந்த பானட்டு, இந்த பம்பர்ஸ், ரியர் பம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேரளால இருந்து பாடி கிட் வந்து சோர்ஸ் பண்ணி ஃபுல்லாவே வந்து வண்டி மாடிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் சஸ்பென்ஷன் தான். லைக் வந்து சிவிக்னாலே தெரியும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க. அண்ட் இந்த மிரர்ஸ் பாத்தீங்கன்னா டாய்வான் இம்போர்ட்டட் ஸ்பூன் மிரர்ஸ்னு சொல்லுவாங்க. டாய்வான்ல இருந்து இம்போர்ட் பண்ணி நமக்கு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அப்படியே இங்க வந்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த காரோட இன்ஸ்டா ஐடி. வேணும்னா வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இந்த சைடு ஸ்கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாடி கிட் வந்து நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் வந்து எப்பயும் போல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குரோம் பீடிங் ஹேண்டல்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு குரோம் ஸ்டிப் வந்து அந்த டிப்பிக்கலான அந்த சிவிக்ல வந்து வர்றது நமக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் சிவிக்னாலே அந்த சைடு லுக்கு தாங்க, சைட் பிரசன்ஸ் பாருங்க எவ்வளவு ஒரு லென்த்தான கார் அப்படின்றது உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நல்ல வந்து ஒரு பெரிய லென்த் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கார்ல வந்து வேற என்ன இம்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சன்ரூஃப் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இன்னுமே இந்த காரை வந்து இன்னும் வந்து பிரீமியமா காட்டுறதுக்கு இந்த சன்ரூஃப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ரியர்ல வந்தோம்னா நமக்கு வந்து எஸ்கேவோட எக்ஸாஸ்ட் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட்டர் ஸ்மூத்னே சொல்லலாம், கேட்கறதுக்கே அப்படியே மெலோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸாஸ்ட் தான். அண்ட் பாத்தீங்கன்னா BMW டைல் லேம்ப்ஸ் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து GT ஸ்பாய்லர் யூஸ் பண்ணிருக்காங்க.
அண்ட் இந்த பாடி கிட் தாங்க இந்த கார்ல வந்து மெயினா வந்து ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பாடி கிட் சைட்லயே ஆகட்டும் ரியர்லயே ஆகட்டும் எங்க பார்த்தாலும் வந்து இந்த பாடி கிட் வந்து இந்த காருக்கு வந்து சூப்பரா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சொல்றாங்க சிவிக் வந்து நீங்க வந்து எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ரியர் பாடி கிட்ல பாருங்க, லைக் வந்து ஒரு லம்போகினி மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பம்பர்ஸ் பார்க்கவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த காரை டிசைன் பண்ணவங்க வந்து எல்லாமே வந்து பார்த்து ஒவ்வொருத்துக்கும் கலர் காம்பினேஷன் மேட்ச் பண்ணி சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க, இந்த லோகோல பாருங்க ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எங்க பார்த்தாலும் வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு லுக்ல தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க காரோடைய ரியர் இன்டீரியர் போலாம். அந்த டிப்பிக்கலான அந்த செடானோடைய இன்டீரியருக்குள்ள வந்து நம்ம போறோம். ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் நீங்க வந்து உள்ள வரணும். பட் இருந்தாலும் இது வந்து அந்த காலத்துல வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு லக்ஸரியஸ் காரு அப்படின்னே சொல்லலாம். என்னுடைய பாருங்க கால்லாம் பாருங்க, அந்த செடான்னாலே அந்த லெக் ரூம் கேப்பபிலிட்டி தாங்க. நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் வந்து ஹெட் ரூம் வந்து டீசென்டான ஹெட் ரூம் அப்படின்னே சொல்லலாம். பட் வந்து என்னோட லெக் ரூம்லாம் வந்து பயங்கர சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த கார்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு லெதர் ஸ்டிச்சிங்லான அந்த சீட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நூடுல்ஸ் மேட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் வந்து இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த காரோடைய இன்டீரியரை இன்னும் வந்து பிரீமியமா அது காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து அப்படியே இங்க டோர்ஸ்க்கு வந்துரும். டோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த கார்பன் ஃபைபருக்கான அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டோரோடைய டிசைனை வந்து இன்னும் நல்லா பில்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இது எப்பயும் போல அந்த சிவிக்ல வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பீடிங் தான். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வந்து நம்மளால ஹோல்டு பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த காரோடைய டோரு. அண்ட் இங்க பாருங்களேன், பொதுவா வேற கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சென்டர் டேம்ப் இருக்கும். பட் வந்து இந்த கார்ல வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த சென்டர் டேம்போடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகல. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மிட்சுபிஷி லான்சர், ஸ்கோடா ஆக்டாவியா அந்த மாதிரி லைனப்ல வந்த கார்லே இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்டியர் கார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இதோடைய டிரைவிங் டைனமிக்ஸ் ஆகட்டும், இதோட இன்டீரியர் ஆகட்டும், இதோடைய கம்ஃபர்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த கார்ல வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ வாங்க நான் வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு இன்னும் டீட்டெயில்டா பேசுறேன். அப்பதான் வந்து இந்த காரோடைய ஸ்போர்ட்டியர் ஃபீலை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ஒரு டிரைவருக்கான கார், ஒரு ஃபன் டு டிரைவ் கார் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நீங்க வந்து டிரைவர் சீட்ல உட்காந்துங்கன்னா தான் நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம வந்து டிரைவர் சீட்ல போய் டீட்டெயிலா பார்க்கலாம். வந்து சிவிக் உள்ள வரும். சிவிக்ல உட்கார்றதுனாலே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. அதுலயும் இந்த மாதிரி மாடிஃபைடு கார் உள்ள உட்காரணும்ன்றப்போ ஒரு தனி விதமான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுல இந்த கார்ல இந்த ஃப்ரண்ட் லுக் பாருங்களேன், அப்படியே அந்த ஒரு ஸ்போர்ட் கார்ல ஒரு ஃபிளைட்ல உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்ல வந்து ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து இங்க வச்சிருப்பாங்க. அண்ட் வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து இங்க வந்து நல்லா டிஸ்டன்ஸா தள்ளி இங்க வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஃபீலே வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒவ்வொரு கியர் ஷிஃப்டிங்க்கும் அந்த ஆர்பிஎம் ரெவ் ஆயிட்டு நம்ம அந்த ஸ்பீடா மீட்டரை பாக்குறதுக்கும் ஓட்டுறதுக்கு ஃபீலே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் பாருங்க, இது வந்து ஒரு சர்க்கிள் டைப்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்கொயர் டைப்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேரிங் தான் சொல்ல முடியும். இங்க சூப்பரா வந்து இங்க சென்டர்ல வந்து ஹோண்டாவோடைய லோகோ வந்து நமக்கு வந்து பஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரொட்டேட் பண்றது கன்வீனியன்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக இதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ஹோண்டா சிவிக்ல நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வர கார்ஸ்ல வந்து எல்லாமே வந்து ஒரு லக்ஸரி செக்மெண்ட் கார்ல பாத்தீங்கன்னா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷட்டர் மாதிரி கிடைக்கும். பட் வந்து அப்போ வந்து ஒரு லக்ஸரிஸ் காரு எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹோண்டா சிவிக் அண்ட் வந்து ஸ்கோடா ஆக்டாவியா அந்த மாதிரி கார் லைனப்ல வரும்போது இது வந்து ஒரு பெஸ்ட் லக்ஸரிஸ் கார் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஸ்போர்ட் காரா வந்து இருந்தது. ஒரு லக்ஸரிஸ் காருன்னு சொன்னாலே ஞாபகம் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா சிவிக் தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல்லி லோடட் ஃபீச்சர்ஸா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதோ பாருங்க, ஹேண்ட் ரெஸ்ட் அப்பவே வந்து பயங்கர பிரீமியமா கொடுத்துருப்பாங்க. இதோ பாருங்க, நல்ல ஒரு அடிக்குவேட்டான ஒரு ஸ்பேஸ்ல நல்ல ஒரு பெரிய ஹேண்ட் ரெஸ்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோரேஜோட. அண்ட் வந்து பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி ரியர் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து நமக்கு இருந்திருக்கும். பட் வந்து அதை வந்து நம்ம ஓபன் பண்ணல. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடியே வந்து இங்க இருக்க சேனல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரெஸ்ட்லயே நமக்கு வந்து வந்துடும். அது வந்து நம்ம ஓபன் பண்ண முடியல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஆயிடுச்சு.
அண்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சன்ரூஃப்க்கு வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நான் முடிஞ்சா இது ஓப்பன் ஆகிற கிளிப் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோல வந்து ஆட் பண்ணி போட்டு விடுறேன். அண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டிரைவர் காருன்னு சொன்ன மாதிரி ஒரு டிரைவ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டியா ஃபீல் ஆகாத அளவுக்கு இந்த ஸ்பீடா மீட்டர்ல இருந்து இந்த கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு இருந்து எல்லாமே வந்து ஆங்கிள் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கியர் நாப் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் கியர் நாப் வந்து இந்த ஓனர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கா. பொதுவா வந்து எல்லா கார்லயும் பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து இங்க இருந்து இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து அப்படியே டிஃப்ரெண்டா இந்த மாதிரி வி ஷேப்ல வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஷட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ப்ரீவியஸா வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு செட் வரும்னு நினைக்கிறேன். அவர் வந்து மாடிஃபை பண்ணிட்டு இங்க வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார் ஆட்டோ பிளே ஆண்ட்ராய்டு செட் வந்து இங்க போட்டிருக்காரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேஷ் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, இது வந்து ஸ்டாக் டேஷ் தான். இந்த ஏசி வென்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கார்பன் ஃபைபருக்கான பினிஷிங் வந்து நமக்கு வந்து இந்த கார்ல வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கார்பன் ஃபைபர் இந்த வந்து ரெட் கலரு இது எல்லாமே வந்து இந்த கார்ல வந்து இன்னும் ஸ்போர்ட்டியர்னஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இந்த லைட்ஸ் பாருங்க, அப்பவே வந்து நல்ல ஒரு சாஃப்ட் டச்ல வந்து இந்த லைட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கும், ஆன் பண்ணி வச்சுப்போம். சென்டர் மிரரு நல்லா ஸ்மூத்தான அட்ஜஸ்டபிளா நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஏசி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அப்பவே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. அது சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிரீமியம் கார் அப்படின்றதுனால அப்பவே வந்து எல்லாமே ஃபுல்லி லோடட் ஃபீச்சர்ஸோட நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம அப்படியே டேஷ் க்ளோ பாக்ஸ் பார்க்கலாம். ஒரு சின்னதான ஒரு க்ளோ பாக்ஸ், தேவையானது எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது இதுல வந்து ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது வந்து நமக்கு வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இல்ல. மெயின் விஷயமே இந்த கார்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேஜ் 1 பண்ணிருக்காங்க இன்ஜின்ல, அதை நம்ம பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இந்த டோரை வந்து நாம வந்து இன்னும் டீட்டெயிலா பார்க்கல. இந்த டோர் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் டோர்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் வந்து ஹேண்டில்ஸ்ல எல்லாம் லைட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பீக்கர்ஸ் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ½ லிட்டர் பாட்டில் வந்து வைக்கலாம். அதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட்ல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து இந்த காரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சூப்பரா வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இதை பத்தின காஸ்டிங் எவ்வளோ ஆச்சு எல்லாமே வந்து நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வந்து பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம இந்த காரோட இதை பார்த்துட்டு அடுத்து வந்து இன்ஜின்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம், பயங்கர வெயிட். ஏன்னா வந்து இந்த ஸ்பாய்லர் போட்டதுனால இந்த பூட்டோட திறக்கிற வெயிட் பயங்கரமாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 430 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸாக நம்மளால பார்க்க முடியுது. நல்ல ஒரு பெரிய பூட்டு. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான ஸ்பீக்கர் அப்கிரேட் எதுவுமே இல்லை, எல்லாம் ஸ்டாக் தான். பட் இருந்தாலும் சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து JBL 1200 வாட்ஸ் வந்து ஸ்பீக்கர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளால பார்க்க முடியுது. நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படிதான் சொல்லுவோம். அண்ட் வந்து அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்ல மிஸ் அவுட் பண்றேன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் வந்து எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸோட வந்திருக்கு. ஸோ வந்து இது கேமரா குவாலிட்டி வந்து பயங்கர சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் பர்சனலா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பயங்கர வெயிட் ஆகிருப்போம். க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே போயிட்டு வண்டி இன்ஜின்ல தான் வந்து மெயினா வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்காங்க. இன்ஜின் மட்டும் இல்லைங்க, இந்த வண்டியோடைய பாடி கிட்டு இதெல்லாம் பார்க்கும் போது இந்த சிவிக் லவர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ வந்து இந்த சிவிக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். அதை ஹேங் பண்றோம். நல்லா ஈஸியா இருந்துச்சு ஓப்பன் பண்றதுக்கு. இதில் வந்து மெயினா வந்து மாடிஃபை பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட்டர் கிட் வந்து மாத்தி போட்டிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்சியோட ஏர் ஃபில்டர்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டாக் சிவிக்ல எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 83 bhp அண்ட் வந்து 130 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது. பட் வந்து இப்போ மாடிஃபை பண்ணனால கொஞ்சம் வந்து பவர் டிஃபரன்ஸ் அண்ட் வந்து பிக்கப் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ வந்து இந்த பிஎம்சி ஏர் ஃபில்டரு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து இந்த கார் வந்து ECU டியூனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த டார்க்கோட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ வந்து இப்போ ஓட்டுற நமக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.8 லிட்டர் இன்ஜின் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன். இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கார் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கார்லாம் ஸ்போர்ட் கார்லாம் விட்டாலும் பட் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அப்ப வந்து இதுதான் கிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து என்னதான் கார் வந்தாலும் இந்த காரை மாடிஃபை பண்ணி இப்போ ஓட்டுற மாதிரி இப்போ வர கார்லாம் கண்டிப்பா வந்து இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு அப்படி வந்து பார்த்து பார்த்து எமோஷனலா ரெடி பண்ணி இந்த காரை வந்து இன்னும் நிறைய பேர் வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்டாக்காவும் வந்து வச்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த ஹோண்டா சிவிக் வந்து வச்சிருந்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி மாடிஃபை எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோண்டா சிவிக் வச்சிருந்தப்போ நீங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.